ஹாய் எவ்ரி ஒன். ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ரோபோட் ட்ரேட் பண்ணோம், நம்ம ட்ரேட் பண்ண வேணாம், ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி ரோபோட் பண்ணோம், நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணால் போகிறோம், உங்களுக்கு பண்ணி தரோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கு. ரோபோட் ட்ரேடிங் பண்ணலாமா? உண்மையிலேயே ரோபோட் ட்ரேடிங் ப்ராஃபிட்டபிளான ட்ரேடிங் மெத்தடா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிறோம். ரோபோட் ட்ரேடிங்க்கும் நம்ம ஹியூமனான ட்ரேடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்டுக்கு எமோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எமோஷன் இல்லாததுனால இன்கேஸ் லாஸ் ஆனாலுமே கண்டினியூஷன் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஸோ ரோபோட்டோட அல்காரிதம் பற்றி அது பாட்டு இஷ்டத்துக்கு ட்ரேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது ஸ்டாப் பண்ணாது. நம்மளோட ட்ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா, கம்பல்சரி ஒரு லாஸ் வந்துட்டாலோ என்ன பண்ணாலுமே அதுக்கான சைக்காலஜி எஃபெக்ஷன் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து அதிகமாக எக்ஸைட்டும் ஆகும், லாஸ் வந்தால் அதிகமாக அந்த லாஸை பரட்டிக்கிட்டு போகும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இஏ ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் சிஸ்டம். அதாவது இஏ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங், அவ்வளோதான், சிம்பிள். ஒரு பெரிய சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு அல்காரிதம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு அல்காரிதம் செட் பண்ணோம். இந்த ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ட்ரேட் எடு அப்படிங்கிற மாதிரி சம் அல்காரிதம் செட் பண்ணி அதுக்கான கமெண்ட்டை தான் பாஸ் பண்ணோம். அதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங்காக கொடுக்குறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பாஸ் பண்ணோம், இஏ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இஏ உண்மையாகவே ப்ராஃபிட்டபிளான்னு கேட்டால், எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படுறீங்களோ அதே அளவுக்கு 100% ரிஸ்க் இருக்கு. என்ன ப்ரோ, ஏன் இஏ சூப்பராக ஒர்க் பண்ணோம், அப்படி ஒர்க் பண்ணுவோம், இப்படி ஒர்க் பண்ணுவோங்கிறாங்க, ரிஸ்க் இருக்குன்னு சொல்றீங்க கேட்டால், எஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ராட்டஜி. இஏவோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் நான் இஏ லான்ச் பண்ணேன் அப்படி பண்ணேன்றாங்க. ஒரு இஏவை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது இஏ டெவலப் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சும்மா வெளியில மார்க்கெட்ல உள்ள கொண்டு வந்துட்டு இது என்னோட இஏ, நான் டெவலப் பண்ண இஏ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இஏ டெவலப் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அதுக்கான டெடிகேஷன் ஒர்க்கு ரெண்டு பேரோட ஒர்க்கு சார்ந்தவங்க இருக்கும். கம்பல்சரி இஏ டெவலப்பர் கம்பல்சரி ஒரு ட்ரேடரா இருக்கணும், மார்க்கெட்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருக்கணும். இஏ டெவலப் பண்ணிட்டோம் அதை வச்சு பண்ணிடலாம்னு கேட்டா, என்னன்னா இஏ டெவலப்பர் எல்லாமே ஒரு பெரிய ட்ரேடரா இருக்க மாட்டாங்க, டெவலப் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபார் என்னோட ரெக்குவயர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டேஜினியஸில் ஒரு இஏ டெவலப் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலி இருக்கும். இப்போ இஏ டெவலப்பிங்கில் மட்டும் வச்சு நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியுமா கேட்டால், இஏ டெவலப் பண்ண சொல்லி எனக்கு இந்த செட்டிங்ஸ்லாம் வேணும்னு இஏ டெவலப்பர்ட்ட நம்மளால என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். எனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இந்த மாதிரி செட்டிங்ஸ் எனக்கு வேணும்னு கேட்க முடியும். பட் அதுக்கான செட்டிங்ஸை செட் பண்ண வேண்டியது யாரோட கடமை அப்படின்னா ஒரு ட்ரேடரோட கடமை. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுதான். ஸோ இஏ வந்துட்டு டெவலப் பண்ணா அப்படி பண்ண இப்படி பண்ண சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேன், யார்கிட்டையும் ரொம்ப பெரிய காஸ்ட்டு கொடுத்து ஏமாறாதீங்க. 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் இதெல்லாம் இந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து இந்த மாதிரிலாம் இஏவோட ப்ரைஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில இடத்துல 3 கோடி நீங்கள் வாங்கவே வேணாம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ டேஜினியஸோட இஏ நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல்லா பாருங்க, இட்ஸ் நாட் ஃபார் சேல். ஒய்? அவர் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் வித் அஸ். எங்களோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால we never sell for our EA. என்னோட இஏவை நான் ப்ரொமோட் பண்ணுறது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னோட இஏ என்ன ஒர்க் பண்ணும். பட் இஏ ட்ரேடிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஒரு மைண்டில் வந்து ஒரு பண்ணியிருப்பீங்க, ரோபோட் ட்ரேடிங் பண்ணால் நான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், அதுக்கப்புறம் மந்த் எண்டில் ப்ராஃபிட் வந்து நிற்குன்னு கேட்டால் மந்த் எண்டில் ப்ராஃபிட் வந்து நிற்காது, உங்கள் கேபிட்டல் 0ல தான் வந்து நிற்கும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இது நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பண்ணணும்னா நிறைய கம்பெனிஸ் இருக்காங்களே, அவங்க பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ கம்பல்சரி ஒரு ப்ராப்பரான ட்ரேடராக இருக்கணும். அந்த ப்ராப்பரான ட்ரேடர் ப்ராப்பரான விஷயங்களை பண்ணணும். அது மட்டும் தான் இருக்கு. நிறைய இஏ இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய இஏ இருக்கு. எப்படியெல்லாம் இஏ இருக்கு அப்படின்னா, என்னென்ன ஸ்ட்ராட்டஜியை பேஸாக வச்சு இஏ இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் ஸ்ட்ராட்டஜி அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டியங்கள். கிரிட் ஸ்ட்ராட்டஜி, நெக்ஸ்ட் என்னது மோட்டியங்கள். இப்ப அதிகமா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 இஏ தான் புழக்கத்துல இருக்கு. கிரிட் ஸ்ட்ராட்டஜினா என்ன நல்லா பாருங்க. மல்டிபிள் ட்ரேட். ரெண்டுமே என்ன பண்ணும், மல்டிபிள் ட்ரேட் இருக்கணும். ஸோ மல்டிபிள் ட்ரேட் அப்படிங்கும் போது கிரிட் அப்படிங்கிறது இப்ப மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டிஷன்ல இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டிஷன்ல இருக்கு. என்ன பண்ணணும்னா டவுன் ஆக பை 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 டவுன் ஆக என்ன பண்ணும், பை எடுத்துக்கிட்டே வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து ஒரு 30 ட்ரேட் எடுத்துச்சு அப்படின்னா கம்பல்சரி 30 ட்ரேட் எடுத்துச்சு. கண்டிப்பாக என்ன பண்ணணும், 15 ட்ரேடை தாண்டினாதான்
பாதிக்கு பாதிக்கும். அப்போ இதோட லாட் சைஸ் சேம் லாட் சைஸ். இப்போ நான் 0.01 தான் எடுக்குன்னு செட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணணும், 0.01 தான் எடுத்துக்கிட்டு வரும். இதுக்கு பேர் தான் கிரிட். அப்போ என்ன பண்ணா இது எந்த அளவுக்கு ட்ராப் ஆச்சோ அதே அளவுக்கு 50% மேலே போனாதான் ப்ராஃபிட் வரும். இது கண்டிப்பா ஹை ரிஸ்க் கேட்டகரியில வரும். நான் என்ன பண்ணாலும் சரி உங்களுடைய கேபிட்டல் லாஸ் ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கேபிட்டலை காலி பண்ணி விட்டுரும். அதே மாட்டியாங்கல்ல சேம் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணும், இங்க 0.01 இருக்கும், அதே வந்துட்டு இங்க என்ன இருக்கும் 0.02, அப்படியே டபுள் த ரிஸ்க் 2x. இப்போ 0.02 எடுத்துச்சு அப்படின்னா கீழே 0.04, 0.8, அதுக்கப்புறம் 0.16, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் 128, அப்படியே டபுள் த ரிஸ்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ மார்க்கெட் கீழே வர ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு லோ கேபிட்டல் தான் வச்சுங்க, எந்த இருக்கிற கேபிட்டல் $1000 இருக்கும். இந்த லாட் சைஸ் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மார்ஜின் முடிஞ்சிடும், லிவரேஜ் முடிஞ்சிடும். ஸோ நேராக போய் ஸ்டாப் அவுட் அடிக்கும். ஸோ மார்ஜின் கால் அடிக்கும். ஏன்னா அவங்க கேபிட்டல் 100%. அப்போது இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி ஈயவுமே என்ன இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னா ரிஸ்க் இருக்கு ப்ரோ. ரிஸ்கோ என்ன பண்ணாலுமே சரி இந்த இஏ உங்களுடைய கேபிட்டலை 2x பண்ண கூட சான்ஸ் இருக்கு. சொல்றாங்க என்னோட கேபிட்டல் நான் ஒரே மாதம் 2x பண்ணிக்காம 4x. இந்த ஸ்ட்ராட்டஜி இது பாசிபிள். இதுல பொறுமையா பண்ணலாம், 10% 20% பண்ண முடியும். நான் பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா உங்க கேபிட்டலை ஃபுல்லாவுமே நீங்க என்ன பண்ணி ஆகணும், ரிஸ்கா எடுத்து ஆகணும். ஸோ இப்ப மார்க்கெட்ல அதிகமா வெவ்வேறு நேம்ல வெவ்வேறு மாதிரி செல் பண்ற இஎஸ் இதுதான். ஏன்னா இதுலதான் ப்ராஃபிட் வருதுங்க கண்ணில் காமிக்க முடியும். ஆனா ஒர்க்கிங் காமின்னு சொன்னா காமிக்க மாட்டாங்க. ப்ராஃபிட்ல கம்மியாக காமிக்கிறவங்க உன்னோட ட்ரேடு எவ்வளோ ஃப்ளோட்டிங் லாஸ்ல போய்கிட்டு இருக்கு, உன்னோட ட்ரா டவுன் காமிங்க. நீங்க இஏ செக் பண்ணும்போது நல்ல ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா உள்வாங்கிக்குங்க. ஒரு இஏவை நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வாங்க போறீங்க, வாங்கிறதுக்கான பிளான் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க, இல்லை காப்பி ட்ரேட் பண்ண போறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க கம்பல்சரி ப்ராஃபிட்டை என்னைக்குமே செக் பண்ணக்கூடாது. நம்ம மக்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டை செக் பண்ணணும். நம்ம மக்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கு, ஸோ ஐ வாண்ட் டு செக்கிங் த ப்ராஃபிட். 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான், 200% ரிட்டர்ன்ஸ் கொடுத்தான் அப்படிங்கிற பார்வையில் மட்டும்தான் இருக்குமே தவிர கம்பல்சரி யூ வாண்ட் டு டேக்கிங் த மை எஃப்எக்ஸ் புக் ரெக்கார்ட். ஒரு இஏவை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா எஃப்எக்ஸ் புக் ரெக்கார்ட் அதில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது என்ன, ரொம்ப மெயினாக செக் பண்ண வேண்டியது ட்ரா டவுன். இந்த ட்ரா டவுன் உங்களுக்கு எத்தனை % ஆயிருக்கு. இப்போ 50% ட்ரா டவுன் போயிருக்குன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல்ல இருந்து 50% வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு. அப்படி லாஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம், உங்க கேபிட்டல்ல இருந்து 50% லாஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. இதே 90% போயிருந்தா என்ன ஆயிருக்குன்னு அர்த்தம், உங்க கேபிட்டல் 90% என்ன ஆயிருக்கு, லாஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். 100% ஆல்ரெடி 100% லாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, நீங்க ரோபோட் ட்ரேட் பண்ண போறீங்க, ரோபோட் ட்ரேட் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த ட்ரா டவுன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சும்மா ஒரு ரெக்கார்டு போட்டு ஃபோட்டோஸ் பார்த்து வாங்க கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த ட்ரா டவுன் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பற்றி நான் என்ன பண்ணிட்டேன் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதெல்லாம் ஓகே, நம்மளுடைய ப்ராசஸில் வந்துடுச்சு. அதே மாதிரி நிறைய பேரோட டாட் என்ன வாங்குன்னா இஏ வாங்கிட்டேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்டா போனால் இஏவே ஃபுல் ப்ராஃபிட். நல்லா புரிஞ்சுக்குங்க. கம்பல்சரி இஏல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று ஆட்டோ, இன்னொன்று என்ன இருக்கு செமி ஆட்டோ. செமி ஆட்டோனா அஸ் எ ட்ரேடர் கண்ட்ரோல் பண்ணணும். அஸ் எ ட்ரேடர் அப்படின்னா எந்தெந்த டைம்ல என்னோட இஏவை ஆன் பண்ணணும், எந்தெந்த டைம்ல என்னோட இஏவை ரன் பண்ணக்கூடாது, எந்த டைம்ல மார்க்கெட்டோட வேவை புரிஞ்சு அந்த வேக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றது எல்லாமே யார் கையில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ட்ரேடர் கையில் இருக்கும். எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் இஏ தான் பெஸ்ட்டு. அதில் நம்ம ஒர்க் கண்டிப்பாக இருந்தாகணும், டெய்லி நம்ம ஒர்க் இருந்தாகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, கிரிட்டு மாற்றங்கள் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதுன்னு கேளுங்க. சும்மா கேட்டு பாருங்க. இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டாங்கன்னா எக்காரணத்துக்கு ஒன்றும் அந்த இஏ பக்கம் போயிடாதீங்க. போயிட்டீங்கன்னா ப்ராஃபிட் நல்லா வரா மாதிரி தெரியும். 1 மாதம் நல்லா வரும், 2 மாதம் நல்லா வரும், 3 மாதம் நல்லா, 6 மாதம் கூட நல்லா வரும். வர ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டா ஓகே. இல்லைன்னா உங்கள் கேபிட்டல் என்ன ஆயிடும், 0 ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏதோ உங்கள் நல்ல நேரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏதோ உங்கள் நல்ல நேரம் 6 மாதம் நல்லா ப்ராஃபிட் வச்சுன்னா எடுத்துகிட்டு ஓடி போயிருங்க. இல்லை
நல்ல நேரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நல்ல நேரம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கேபிட்டல் போட்டு அடுத்த செகண்டே லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ், ப்ராஃபிட்டே வராமல் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று இஏ மெத்தட் இருக்குமா. ஸோ இது சொல்லிட்டேன். ஹெச்எஃப்டி ப்ரோ நிறைய பேர் சொல்கிறாங்க ப்ரோ ஹெச்எஃப்டியில் நல்ல ப்ராஃபிட் வருதுங்க. எஸ், கண்டிப்பாக ப்ராஃபிட் வருது. நீங்கள் ஹெச்எஃப்டி மெத்தட் அப்படின்னா என்னென்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் செட்டப். 10 செகண்ட்ஸில் நல்லா புரிஞ்சுக்கணும். வித்தின் த 10 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் 3 ட்ரேட் இருக்கும். மேக்ஸிமம் எத்தனை ட்ரேட் இருக்கும்? வித்தின் த 10 செகண்ட்ஸில் 3 ட்ரேட் இருக்கும். க்ளோஸ் பண்ணோன்னு வச்சு 3 ட்ரேட் இருக்கும். 3 ட்ரேட் க்ளோஸ் பண்ணா அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூஷன்ஸ் ஆகும். இந்த ட்ரேட் செட்டப் வேணும் அப்படின்னா புரோக்கருடைய லேட்டன்சி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. புரோக்கருடைய லேட்டன்சி டைம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட். ஸோ புரோக்கருடைய ஸ்ப்ரெட்டோடைய வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2 விஷயமும் இருந்தால் தான் நீங்கள் ஹெச்எஃப்டி யூஸ் பண்ண முடியும். ஹெச்எஃப்டி யூஸ் பண்ணுறதுக்கு சில புரோக்கர்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா லேட்டன்சி டைம் அதிகமாகவும் இருக்கும், ஸ்ப்ரெட்டும் இருக்கும். அதை பேஸ் ஆச்சு நீங்கள் ஹெச்எஃப்டி யூஸ் பண்ணலாமாங்க. அந்த மாதிரி புரோக்கரில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டை விட லாஸ் நாங்கள் வரோம். ஏன்னா ஹெச்எஃப்டி ட்ரேடிங் இருக்குன்னா நிறைய கிடக்கு, எல்லாமே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலாமே, முடியாது. ஒன்று. இன்னொன்று, லேட்டன்சி டைம் ஃபாஸ்ட்டாகவும், லேட்டன்சி டைம்னா அந்த டைம் எக்ஸிக்யூஷன் டைம் சொல்லுவாங்க, அது ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ப்ரெட்டே இல்லாமல் சில புரோக்கர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐசி மார்க்கெட் வைப்போம், சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க தெரியுமா, ஒரு $1000 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போடுற ஃப்ரீஸர் அக்கௌண்ட் வில் பி ஃப்ரீஸ். அடித்து சொல்கிறேன், எவ்வளோ பெரிய புரோக்கராக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் நீங்கள் ட்ரேடிங் ரெகுலேஷனுக்கு அப்பாற்பட்டு ஒரு மேனுவல் ட்ரேட் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை பற்றி தெரியாமல் நிறைய பேர் இங்கே வந்து ஹெச்எஃப்டி ட்ரேடிங் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்காரணத்து கொண்டும் அது பண்ணாதீங்க. இட்ஸ் டோட்டலி ரிஸ்க். ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. ஹெச்எஃப்டி அப்படின்னா ஃபாஸ்ட் ட்ரேட் எக்ஸிக்யூஷன்ஸ், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணுனீங்க அப்படின்னா நீங்கள் காசு போடுவீங்க, ட்ரேட் நடக்கும். இன்கேஸ் ப்ராஃபிட் வந்தால் வித்ட்ராவல் வரும், நான் வராதுன்னு சொல்லலை. ஆனால் சர்டன் வித்தின் த வீக்குக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது. அதை ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சு. ஸோ எஸ்என்எஸில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் பண்ணலாம். பட் லேட்டன்சி டைம் வில் பி டிலே. ஸோ அவங்க அதை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ லேட்டன்சி டைம் எங்கள்கிட்ட இருக்குன்ட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஹெச்எஃப்டி ட்ரேடிங்கை எஸ்என்எஸில் பண்ண முடியாது. ஸோ அண்ட் தென் ஆர்பிட்ரேஜ் ட்ரேடிங் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவும் பண்ணலாம். பட் இதுவும் ட்ரேடிங் ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குங்கிறதுனால எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த ஹெச்எஃப்டிங்கிறது ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெச்எஃப்டி அலோடுன்னு சொல்கிறாங்களே, ஏன் ஃபண்டட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹெச்எஃப்டி யூஸ் பண்ணி லைவ் அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியாது? அவங்க சொன்னாங்க நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ஹெச்எஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் லைவ் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெச்எஃப்டி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹெச்எஃப்டி கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு இஏ தான். ஆனால் புரோக்கரை பொறுத்த வரைக்கும் வச்சு செய்யலாம். ஸோ இதே வந்து ஒரு ஃபேக் புரோக்கர்லாம் இருக்காங்கம்மா. ஃபேக் புரோக்கர்ஸ்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் பண்ணிக்கலாம், ஹெச்எஃப்டி பண்ணிங்கன்னா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு விட்ரால் வராது. கொடுக்குற மாதிரி கொடுத்து இவன்ட்டு நல்லா விட்ரால் வருது, நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டு பெருசாக விட்ரால் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது பெருசாக ப்ராஃபிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்னா வேலையே ஆரம்பிக்கும். ஸோ அதனால பி கேர்ஃபுல் வித் திஸ். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை தாண்டி இந்த ஹெச்எஃப்டி மெத்தடை யூஸ் பண்ணி தான் நிறைய இஏ வந்துட்டு வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறாங்க. பட் ஓகே, அதில் சில இஏ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. ஆனால் ஐ நெவர் பிலீவ் தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை பர்சனலாக பிலீவ் பண்ண மாட்டேன். ட்ரேடிங் இஸ் இஏ அப்படின்னு சொன்னீங்களே, அந்த இஏவோட சிஸ்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கேள்வி வரும். சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளோட ட்ரேடிங் இஸ் இஏ ஃபஸ்ட்டு செல்லிங்க்கு கிடையாது. இஏ விட்டு பழப்ப ஓட்ட போகிறான்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஃபர்ஸ்ட் அதை நோட்டராக கொடுத்துறேன், செல்லிங்க்கு கிடையாது. இட்ஸ் மை பர்சனல் ட்ரேட். ஓகேவா. ஸோ அதை தாண்டி என்னோட பர்சனல் அக்கௌண்ட்டோட காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்ட் வித் அவர் joining the copy trading system, you can join with us. ஓகேவா. ஸோ என்னோட இஏல ரிஸ்க் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஸ்க் இல்லை. நான் 100% கேபிட்டல் கேரண்டி கொடுப்பேன். மேனுவல் ட்ரேடுக்கு என்னால் 100% கேபிட்டல் கேரண்டி கொடுக்க முடியும். பட் இஏ ட்ரேடுக்கு we are giving the 50% capital protection. We can giving 50% capital ப்ரொடெக்ஷன். அதாவது நீங்கள் ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 50,000 உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா காப்பாற்றிக்க முடியும்.
இட்ஸ் அவர் சிஸ்டம். நான் வந்து சும்மா 100% கேரண்டின்னு சொல்லி கொடுக்காம உங்களை ஏமாற்றலாம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கேரண்டின்னு சொல்லுவாங்க. கேரண்டிக்கு என்ன இருக்கு, அக்ரிமெண்ட் இருக்கா? அக்ரிமெண்ட் வச்சு இப்போ ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. அக்ரிமெண்ட் வச்சு என்ன இது தராங்க அப்படின்னு சொன்னேன், யாராச்சும் வாங்க முடியுதா? கேபிட்டல் கேரண்டிக்கு அக்ரிமெண்ட் தரோம், கேபிட்டல் கேரண்டிக்கு அக்ரிமெண்ட் தரோம். அதை நான் கோர்ட்டில் கேஸு கொடுத்து அதுக்கு எனக்கு வயசாகி டாட்டாவாகி அது வரத்துக்கு சிம்பிளாக நான் சொல்லிட்டு போயிடுவேன், we are giving the 50% கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். சும்மா கேபிட்டல் கேரண்டின்னு சொல்லி யாரையும் நான் வந்துட்டு இதுங்க விரும்பல. ஏன்னா நிறைய பேர் கேபிட்டல் கேரண்டின்னு சொல்லி இங்கே காணாமல் போனவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ சிட் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்க. எத்தனை பேர் கொடுத்தாங்க? இந்த கேள்விக்கு பதில் என்ன சொல்லுங்க. அதனால கேபிட்டல் கேரண்டி சொல்ல, பட் we are giving the 50% ஆஃப் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரொடெக்ஷன் கவர் நாங்கள் தரோம், ஓகேவா? அண்ணன் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ எங்களோட இஏ ப்ராசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கிடையாது. ஸோ வி வில் பி கண்ட்ரோல் த இஏ. ஸோ எந்தெந்த டைம் ரன் ஆகணும், எப்பப்போ ரன் ஆகணும், எப்பப்போ ரன் ஆகக்கூடாது, எப்பப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்க பார்ப்போம். ஸோ ஏன்னா எங்களோட இஏ ட்ரேட் பேஸ்ட் ஆன் ஒரு ட்ரேடுக்குமே ஃபிக்ஸடு ஸ்டாப் லாஸ். என்னடா கிரீடி ஸ்ட்ராட்டஜி மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி விட்டு ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்க? எஸ், ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு ட்ரேடோட ரிஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 0.5% ரிஸ்க் ஸ்டாப் லாஸ். we plan to profit target per day profit target எவ்வளோ சொல்லியிருக்கோம் அப்படின்னா 0.5%லேருந்து 1% வரைக்கும் per day, ஓகேவா? அப்போது நாங்கள் மந்த்லி கமிட்மெண்ட் கொடுக்குறது கிளைண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 to 10%, ஓகேவா? ஸோ இதுதான் எங்களோட இஏ பர்ஃபார்மன்ஸ் தான், ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து இஏ வந்து ட்ரேட் பண்ணோம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், டெவலப் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே பண்ணோம். ஸோ இந்த இஏ நாட் ஃபார் செல். நான் 1 லட்சம் சொல்ல விரும்பல, 2 லட்சம் சொல்ல விரும்பல, 3 லட்சம் சொல்ல. நீங்கள் 10 கோடி கொடுத்தாலும் என்னோட இஏ தர மாட்டோம். பிகாஸ் ஆஃப் எங்களோட ஸ்ட்ராட்டஜி வெளியில் தெரியாதது வரைக்கும்னா எங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்ஸை மேக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதனால வி நெவர் செல்லிங் த இஏ. பட் இந்த மாதிரி ஒரு காப்பி ட்ரேடிங் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கு. நான் இந்த கேபிட்டல் கேரண்டின்னு சும்மா இந்த பூச்சாண்டி வேலைலாம் காமிக்க நான் இங்கே வரல. ஸோ 50% கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் கவர் தரேன். ஸோ இப்போ ட்ரேடுக்கு 0.5% ரிஸ்க் இருக்கும், ஸ்டாப் லாஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸ்டாப் லாஸ் அடிக்கும், லாஸ் ஆகும், அதே சமயத்தில் ப்ராஃபிட்டும் வரும். வராதுன்னு சொல்லவே மாட்டேன், வராதுன்னு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ரெகுலர் அப்டேட் அப்டேட் வந்து நான் ரெகுலராக என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து என்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் அப்டேட் பண்ணலை. ஏன்? ட்ரேட் எடுக்கலை. நேற்று நான் அப்டேட் பண்ணலை. ஸோ வில் பி அப்டேட் ஒரு சூன். ஏன்னா நேற்று வந்து நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ ப்ராஃபிட்டும் பண்ணல, லாஸும் பண்ணல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 1.5% என்னோட இஏ ப்ராஃபிட் பண்ணிருச்சு. இதுதான் வந்துட்டு மார்க்கெட். எல்லா நேரமும் ப்ராஃபிட்டும் வராது. ஸோ ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வருதோ அதே சமயத்தில் என்ன வரும், லாஸும் வரும். பட் மந்த்லி கமிட்மெண்ட் 3 to 10%. லாங் டர்மாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் மேக்ஸிமம் இயருக்கு 30% வரும். என்ன ப்ரோ, அவங்க 100% ஒரு இயருக்கு தரங்குறாங்க, 200% தரங்குறாங்க. தரது பிரச்சனை இல்லை. என்கிட்ட 100% நான் லாஸ் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. நீங்கள் 100% கேபிட்டலை லாஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 100% ரிட்டர்ன்ஸ் தான். நான் என்னோட கேபிட்டலை ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், அப்படின்னா அக்ரெசிவான ட்ரேடிங் மெத்தடில் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 100% இல்லை 200% என்னால் ரிட்டர்ன்ஸை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. ஆனால் கேபிட்டல் ஃபுல்லாகவுமே ரிஸ்க் ஆகும், ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக வரும், பெரிய ப்ராஃபிட் வரணும்னு இல்லை. நம்ம தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட ஆசைகளை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பண்ணுறோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ரிஸ்க்கை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும், எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற பேஸாக வச்சு சேஃபான ட்ரேடிங்க்கான பிளாட்ஃபார்மை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் கூட அந்த பிளாட்ஃபார்ம் கூட ட்ராவல் பண்ணணும். அதை விட்டுட்டு வெளியில் எனக்கு 3 லட்சம் சொன்னால் நான் அந்த இஏ வாங்குறேன், 5 லட்சம் சொல்கிறான் நான் ஒரு இஏ வாங்குறேன், ஸோ அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி, யாரையும் நம்பாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணோம், பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு இன்னொருத்தவங்க நம்புகிறோம். ஸோ இஏ பர்ஃபார்மன்ஸுக்கு என்னால் கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா
ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சருக்கு கேரண்டி கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? 2 வருஷம் ரெக்கார்ட் நல்லா இருக்கும், 3வது வருஷம் ரெக்கார்ட் நல்லா இருக்குமான்னு கேட்டால் நோன்னு தான் சொல்லுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட் ஒவ்வொரு மாதிரியான மெத்தடில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மற்றவங்கள மாதிரி மார்க்கெட்டில் இல்லை, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி மார்க்கெட்டுக்கு மூமெண்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டமை சில விஷயங்களை மாற்றி அமைப்போம். ஸோ அதனால தான் எங்கள் ஈயை என்ன ஆகுது, பெஸ்ட்டான ஈங்கிறதுக்கான இதை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அவ்வளோ விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா? இது எங்களோட ஈயை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. லாஜிக்கல் ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது மேத்தமெட்டிக்ஸை பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய ஒரு ஈஏ. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு காஸ்ட்டும் ட்ரேட் ஜீனியஸுக்கு கொடுக்காம ஜஸ்ட் அஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் வேலட், உங்களோட வேலெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எங்களோட வேலட்டோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். ₹1 கூட உங்கள் கையில் பண்ண மாட்டோம். மேபி எனக்கு டெபாசிட் பண்ணி வேணும், வித்ட்ரால் பண்ணி வேணும்னா ட்ரேட் ஜீனியஸை கான்டாக்ட் பண்ணுங்கள், அது நாங்கள் பண்ணி கொடுப்போம். பட் மற்றபடி உங்ககிட்ட காசு வாங்கிட்டு உங்களோட வேலட்டில் இருக்க போது ஜஸ்ட் வர காப்பி ட்ரேடிங், அவ்வளோதான். கனெக்ட் பண்ண போகிறேன். நான் லாஸ் ஆனால் நீங்கள் லாஸ் ஆவீங்க, நான் ப்ராஃபிட் பண்ணால் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இதுதான் நம்மளோட சிஸ்டம். ஸோ இதை ப்ராப்பராக பண்ணுங்கள். இதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா ட்ரேட் ஜீனியஸோட கும்பகோணம் பிரான்ச் அண்ட் சென்னை பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஈஏவை நிறையா மார்க்கெட்டில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க. எல்லாமே அவங்க வாங்கி அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி இங்கே அவங்க லாஸை இங்கே ஓவர் கம் பண்ணலாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஈஏ பண்ணுங்கள். பட் நல்ல ஈஏவும் மார்க்கெட்டில் இருக்குது, ஓகேவா? நான் 100% சொல்கிறேன். மாற்றி எங்கள் ஈஏவும் ப்ராஃபிட் பண்ணோம், ப்ரீட் ஈஏவும் ப்ராஃபிட் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு விஷயத்தில் வச்சு என்ன பண்ணி விட்டோம், முடிச்சு விட்டுடும். ஸோ அதில் தெளிவாயிருங்க. ஈஏ ஆல்வேஸ் ரிஸ்க் தான். நான் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரிஸ்கி தான். ஆனால் அதை செமியாக பண்ணும்போது ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட்டும் ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். எனவே அண்ட் பை சி யூ ஆல்.